அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரனின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் மரணமடைந்துள்ளனர். பலருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டது. இந்த விஷச்சாராயம் விற்பனை செய்தது மற்றும் கடத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கிற முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டியினுடைய மனைவி விஜயா, பரமசிவம் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன், தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டார். சாராய கடத்தல் மற்றும் விற்பனையில் இவர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது எனவும் இவர்களிடமிருந்து விஷச்சாராய மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அதனை சோதனை செய்ததில் இவர்கள்தான் சாராயத்தை கடத்தல் மற்றும் விற்பனை செய்ததில் முக்கிய பங்காற்றினார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் மோசமான மற்றும் தொடர் குற்றச்செயலில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகள் எனவும் இவர்களுக்கு எதிராக 13 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கினர் கடந்த 8 மாதங்களுக்கு மேல் இவர்கள் சிறையில் இருப்பதாகவும் எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதிட்டார். இதனையடுத்து கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் இருவருக்கும் தற்போது ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி தெரிவித்தார். இவர்கள் இருவரின் மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். அதே வேளையில் பரமசிவம் மற்றும் விஜயா இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.